சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். தமிழ்நாட்டில் இன்று முதல் வரக்கூடிய 28ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிலும் நாளை மறுநாள் 2 தினங்களும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வங்கக்கடல்ல இன்று மாலை நேரத்தில் உருவாவதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய மோத்தா புயலுடைய தாக்கத்தால் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இன்றைய தினம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் இன்றைய தினம் மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பு வரையிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது விழுப்புரம் மாவட்டம் வரையிலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் வரையிலுமே தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு இன்றைய தினம் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் இன்று மாலை நேரத்திலேயே மோந்தா புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் தமிழ்நாட்டுக்கு அருகே வரும் பொழுது அதனுடைய வலு சற்று எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் என்பதனால் அது புயலாக ஒளிபெறும் பொழுது அதனுடைய சுழலும் தன்மை சற்று வேகம் அதிகரித்திருக்கும். அதனுடைய காற்றின் வேகத்தில் உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் சற்று இன்னும் தொலைவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றைய தினம் மயிலாடுதுறை வரையிலுமான கடலோர மாவட்டங்கள்ல, திருவள்ளூரில் இருந்து மயிலாடுதுறை வரையிலுமான கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாளை தினம் தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த அதே அளவிலான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் நாளை தினம் ஓரிரு இடங்களில் மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் 20 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த 3 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது நாளை தினத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை தினம் கனமழை எச்சரிக்கை இதுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டு செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுவை பகுதியில் மட்டும் நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருந்தது. அதிலும் ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில 28ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவில் 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் 20 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னைக்கு 28ஆம் தேதியும் கனமழை தொடர்வதாக தற்போதைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கி வரக்கூடிய 28ஆம் தேதி வரையிலுமான 3 நாட்களுக்கு சென்னை, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் பகுதிகளில் கனமழை என்ற அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பும், நாளை தினம் மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 28ஆம் தேதி ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், தென் மாவட்டங்கள்ல தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் 28ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு என்பது நமக்கு குமரி கடல் உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய காற்றினுடைய போக்கினால் உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் இந்த மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்று வானிலை ஆய்வு எதிர்பார்ப்பதால் தென் மாவட்டங்களுக்கு 28ஆம் தேதி 3 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.